சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா நீ இழந்த சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் மீட்டுக் கொடுக்க வந்திருக்கின்றேன். ஒரு விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இன்னொரு விஷயத்தை விளக்கத்தானே வேண்டும். நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை மட்டும் நீ விட்டு கொடுத்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் நான் இடத்தில் ஒப்படைக்கின்றேன். என் குழந்தையே, நம்மிடம் இருப்பதை விட்டு கொடுக்க யாருக்கும் மனம் வராது. ஆனால் எனக்காக இதை மட்டும் நீ விட்டு கொடுத்து விட்டாயானால் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த சந்தோஷங்கள், நீ இழந்துவிட்ட உன்னுடைய வாழ்க்கை என்று எல்லாவற்றையுமே நீ மீட்டெடுத்து விடுவாய். மன நிறைவோடு உன்னுடைய சந்தோஷத்தை எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உண்மையென்றால் உன் சாயப்பா என்னுடைய வாக்கிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும். என்னுடைய வாக்கு உனக்கு வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்கும். இழந்து விட்டதை உனக்கு திரும்ப கொடுத்து விட்டால் போதுமே, அதை நினைத்து மனமகிழ்ச்சி அடைவாய் அல்லவா? அதை நினைத்து மேலும் மேலும் உன்னுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்தி கொள்வாய் அல்லவா? என்ன நடந்துவிட்டது, ஏது நடந்துவிட்டது என்று வேதனைப்படுவதற்கு பதிலாக இனி என்ன நடக்குமோ என்று கவலைப்படுவதற்கு பதிலாக நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ விட்டு கொடுத்து விடு. உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடித்து விடு என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன். இந்த சாயப்பா காரணமில்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மைதானே? அப்படி இருக்கும் பொழுது சாயப்பா உனக்கு மகிழ்ச்சியை மட்டும்தானே அள்ளி கொடுக்க வருவேன். இதை புரிந்து கொண்டு இன்று நான் உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை என்னவென்று தெரிந்து கொள்ள நிச்சயமாக என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டு அதிலிருந்து என்னவென்று தெரிந்து கொள். உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்கின்ற சிந்தனை அதிகமாக இருக்கின்றது. எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான சந்தோஷம் ஒன்று எப்பொழுதுமே உன்னோடு நிலையாக நிற்பதை நீ புரிந்து கொள். எந்த விஷயத்தை இழந்து விட்டோம், எந்த விஷயத்தை கடந்து விட்டோம் என்று நீ முதலில் யோசித்துப் பார். இழந்தது அத்தனையுமே உனக்கு தேவையில்லாதது, கடந்தது அத்தனையுமே உனக்கு அர்த்தமில்லாதது. அதனால் இதையெல்லாம் எண்ணி வருத்தப்படாதே. இப்பொழுது நீ இழந்திருக்கின்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் அத்தியாவசியமானது. இதை இழந்ததை நினைத்து நினைத்து நீ கண்ணீர் வடிக்காத நாளில்லை. இதை நினைத்து என் குழந்தை வேதனைப்படாத நொடியில்லை. எப்பொழுதும் இதையே நினைத்து நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பதனால் இந்த சாயப்பா அதை உனக்கு மீட்டு கொடுக்க வந்திருக்கின்றேன். ஆனால் அதனை சாதாரணமாக உன்னிடத்தில் ஒப்படைக்க முடியாது. அவ்வளவு சாதாரணமாக உன் கைகளில் அதனை தந்துவிட முடியாது. அதற்கு ஈடாக நீ எனக்கு ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க வேண்டும். அதை தான் உன் அப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். குழந்தையே, நீ இழந்தது சாதாரணமான விஷயம் அல்ல. அது உன் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது. ஒன்று மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையை நீ எப்படியும் பிழைத்துக் கொள்வாய். ஆனால் இப்பொழுது அதை இழந்துவிட்டு நீ தவிக்கின்ற தவிப்பு என்னவென்று உன் சாயப்பாவாகிய நான் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? உன் அப்பா இதையெல்லாம் இடத்தில் சொல்ல வந்தால் நீ என்னை மதிக்காமல் சென்று விடுகின்றாய். நான் எப்பொழுதும் உன்னுடைய நன்மைக்காக இருக்கிறேன் என்று சொன்னால் உனக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லி என்னை உதறிவிட்டு சென்று விடுகின்றாய். சாயப்பா எப்பொழுதும் இப்படியே இருந்துவிட மாட்டேன். என்றாவது ஒரு நாள் உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் அள்ளி கொடுக்க, அப்படி இருக்கும் பொழுது அதை பெறுவதற்கு நீ எப்பொழுதுமே உன்னுடைய மனதை தயாராக வைத்திருக்க வேண்டும். அதை பெற்றுக்கொள்ள நினைக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு உச்சபட்ச சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி உனக்காக இந்த வாழ்க்கை நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது. நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைத்து விட்டது. ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னை தேடி உன் கைகளிலேயே நிறைவாக வர தயாராகி விட்டது. இனியும் என் குழந்தை, நீ நினைத்தது நடக்கவில்லை, கேட்டது கிடைக்கவில்லை என்று சொல்லி வருந்துவதை விட்டுவிட்டு சாயப்பா சொல்வதை செய்து உனக்கானதை நீயே பெற்றுக்கொள். யாரிடத்திலும் எந்த ஒரு உதவியும் கேட்டு அவமானப்பட இந்த வாழ்க்கையில் உதவி என்று போய் நின்றோம். ஆனால் அவமானப்படத்தான் செய்யும். எப்பொழுதுமே உனக்கான மகிழ்ச்சி உன்னிடத்தில் தான் இருக்கின்றது. அதை பெறக்கூடிய திறமை உனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா விஷயங்களையும் தெளிவாக அடைந்து விடுவாய். எல்லா மாற்றங்களையும் தெளிவாக பெற்றுக்கொள்வாய். வாழ்க்கை நினைத்ததை விட உனக்கு இன்னமும் அதிகமான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொடுக்கும். எல்லா மனநிலையையும் நீ ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை தருகின்ற உன்னதமான விஷயத்தை பெற்றுக்கொண்டாயானால் என்றுமே உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சி உண்டு. உன்னோடு இருந்து உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சாயப்பா நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்க்காது. உன் வாழ்க்கையில் நான் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். இதை புரிந்து கொண்டாயானால் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று கேட்காமல் நீ விட்டு கொடுப்பாய். அது என்ன தெரியுமா?
உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் என்ன நடந்தாலும் உடனே சோர்ந்து விடுவதும், எந்த விஷயம் உனக்கு பாதிப்பை கொடுத்தாலும் உடனடியாக நம்பிக்கையை கைவிட்டு விடுவதும், எல்லாம் முடிந்து விட்டது போல தலையில் துண்டை போட்டு அமர்ந்து கொள்வதும், இது போன்ற விஷயங்கள் என்ன நடந்தாலும் உனக்குள் இருக்கக்கூடாது. இதை விட்டு நீ வெளியில் எரிந்து விட்டாயானால் நீ எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரும். நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நல்ல நேரத்தை நீ உருவாக்குவாய். மனநிறைவான இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் நீ அடைவாய். எல்லாவற்றிற்கும் உன்னுடைய முயற்சி தான் மிகப்பெரிய கை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்த துன்பங்களை எல்லாம் விட்டு எரிந்துவிட்டு நல்லது நடக்கும் என்று நம்பு. எண்ணங்கள் தான் வாழ்க்கையாக மாறும். நீ எதை எப்படியோ யோசிக்கிறாய் என்பதனை பொறுத்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாகும். இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு அதைத்தான் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எதிர்பார்த்ததை எல்லாம் அடைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை கைவிட மாட்டேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டேன். இந்த சாயப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்றால் நீ எப்பொழுதுமே எதிர்மறையாக யோசிக்க கூடாது. நீ இழந்த வாழ்க்கை உன் கைகளில் வந்தும் உனக்கு கிடைக்காமல் போனதற்கு உனக்குள் இருந்த இந்த எதிர்மறையான விஷயங்கள்தான் காரணம். எங்கே கிடைக்கப் போகிறது என்று சொல்லி முடிப்பதற்குள் அது உன் கையை விட்டு சென்று விட்டது என்பதுதான் உண்மை. இனியும் இதை சார்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள். உனக்கான மகிழ்ச்சி உன்னை நிச்சயமாக வந்து சேரும். சாயப்பாவின் அன்பு என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். மற்றபடி எல்லாம் தானாகவே நடக்கும். மற்ற எல்லா விஷயங்களும் உனக்கு தானாகவே உன்னை வந்து சேரும். இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொண்டு உனக்கான மன நிறைவை நீ என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பதை வேறு யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. உனக்கான வாழ்க்கையை நீ நிச்சயமாக என்னிடத்திலிருந்து மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறக்காதே. நல்ல நேரம் என் குழந்தைக்கு வந்து விட்டது. இந்த சாயப்பாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து கொள்ளாதே. உன் அப்பா நான் உனக்காக இருந்து உன்னை நான் வழிநடத்தி செல்கின்றேன். எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் என்னுடைய வேண்டுதல்களை எனக்கு நிறைவேற்றி தாருங்கள் என்று என்னிடம் மண்டியிட்டு கேள். நிச்சயமாக நான் உன்னை வேறு பாதையில், அதாவது நல்ல பாதையில் அழைத்து சென்று உன்னை நல்வழிப்படுத்துகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.